இது உண்மையாகவே நான் இந்த காணொளி யாருக்காக போட்டுட்டேன்னா, இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பிறப்புகளுக்கு தான். இப்படியா ஒரு ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படியா ஒரு பிழைப்பு பிழைக்கணும்? ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன் அப்படின்றதை இவர்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாகவே திமுக காரன்னா அவன் சோறு தின்ன மாட்டான், சோத்துல உப்பு போட்டு சாப்பிட மாட்டான்றது ஒரு பக்கம். ஆனா அவன் சோறே தின்ன மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் தான். ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஏனென்றால் அப்படி ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாவற்றையும் இழந்துவிட்ட ஒரு ஜென்மமாகத்தான் திரிகிறான் என்கிற நிலையில சரி வர டேய் எவ்வளவு அடிச்சாலும் சொரல இல்லையாடா? யாராவே சொரலைய பத்தி பேசுறதே? நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? யாராவே டேய் நாங்கள வெட்டர் வரலாமே வெறும் கையாலே வெட்டுறவங்கடா. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா வாழ்க வளமுடன். நல்லதுமா வாழ்க வளமுடன். டேய் போடா போடா கீழே போடா. காணொலியை பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா இல்லையா? இன்னொரு தடவை போடுறேன் பாருங்க. பாத்தீங்களா? அந்த காணொலியில ஒரு நாய் அங்கே சுத்தி சுத்தி வருது, ஒரு தெருநாய் அங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு மு.க. ஸ்டாலின் வரும்போது அவரை கிராஸ் பண்ணி போகுது. 1 மினிட் பிரதர் 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 பிரதர். ஆட பீத்திர பயல ரிசீவ் பண்ணாம போயிட்டானே. திடீர்னு அந்த நாய் பாஞ்சு மு.க. ஸ்டாலின் ஒரு லபுக்குன்னு ஒரு கவி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த அளவுக்கு தான் இவங்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாட பண்ணிருக்கிறாங்க. அப்போ அங்க சுத்திக்கிட்டு இருந்த தெருநாய அங்க இருப்பவர்கள் யாரும் பிடிக்கல. ஆனா மு.க. ஸ்டாலினை பார்க்க வந்த ஒரு திமுக நாயை அப்படியே கொத்தோட புடிச்சிட்டாங்க. மு.க. ஸ்டாலினை சுற்றி இருந்த பாதுகாவலர்களும். வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா அந்த திமுக நாயை புடிச்சு அப்படியே தூக்கி போய் வெளில போட்டாங்க. அதுக்காக வேலை வெட்டிக்கு போகாத நாய் நீ என்ன பார்த்தா நாய்ங்கிற? உன்னை கடிச்சு கொதறி பீஸ் பீஸ் ஆக்கல நான் ஒரு நாய்க்கு பறக்கலடா. எடுத்துற வேண்டியதான் ஓட்டத்தை. அந்த திமுகவினர் என்ன பண்றாருன்னா குடும்பத்தோட வந்திருக்கிறாரு. அவர் மு.க. ஸ்டாலினை பார்த்ததும் உணர்ச்சி மிகுதியில அவர் எடுத்துட்டு வந்த சால்வையை அவருக்கு நேரம் அப்படி போட போயிட்டாரு. மு.க. ஸ்டாலினுடைய டோப்பாவை கழட்டி விடும் நோக்கத்தோடு கொண்டு போய் போடுற மாதிரியே இருந்துச்சு அது. உன் புருஷனுக்கு ஒரு வேலையே இல்லையா? அந்த சொட்ட தலையை முன்னாடி இன்சல்ட் பண்றாரு. மெதுவா பேசுற, அவர்தான் மாப்பிள்ளை. யாரு அவனா? ஆமா. ஐயோ அவன் தலையில விக் எடுத்து வச்சே என் தங்கச்சிக்கு வயசாயிடும் போல இருக்கே. அப்போ பக்கத்துல இருந்த அந்த அதிகாரி என்ன பண்றாருனாக்க துண்டை அப்படியே புடிச்சு ஈத்து கடை சொன்னே அந்த கொத்தடிமையை தூக்கி இந்தாண்ட புடிச்சு போடுறாங்க. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், துக்கம் சில நேரம். அவர் முன்னாடி ஒரு தெருநாய் வந்து சுத்தி சுத்தி பக்கத்திலே வருது, சுத்தி போகுது. அந்த நாய் எவனும் பிடிக்கல. துண்டு போட வந்து திமுக நாயை புடிச்சு தூக்கி போடுறான்னா என்ன அர்த்தம்? நாயாக கூட திமுகவினரை மு.க. ஸ்டாலின், கருணாநிதி குடும்பம் மதிக்கவில்லை என்று அர்த்தம். அம்மா உனக்கு பெண் அவன எங்க பிறப்பிட்டீங்க? ஏட்டா சொட்ட பயல, நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்லுமாடா? ஏட்டா அப்படி உயிரை வாங்குற? யோ கொஞ்சம் வெண்ணி தெரிந்தா மூஞ்சில ஊத்தி விடு. இன்னும் மாப்பிள மாப்பிளன்னு உரிமையில பேசினா ரொம்ப கோவிக்க. நான் போறேன். அதுல முக்கியமா என்னன்னா மிகப்பெரிய கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இது ட்ரோன் எதுவுமே வந்து பறக்க விடக்கூடாது, முதலமைச்சர் வருகின்ற காரணத்தினால இங்க ட்ரோன் பறக்க விடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது வந்து காரி துப்பிடுவாங்கயா. வாயா, இது எதற்காக இந்த கண்டிஷன் முக்கியமா போடப்படுகிறது என்றால், பாதுகாப்புக்கு என்று சொல்லப்பட்டாலும் கூட அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரோன்ல வந்தா இவருக்கு கூட்டம் பெருசா வருது கிடையாது, அப்பனும் பிள்ளை நிறைய இடங்களுக்கு போறாங்க, தமிழ்நாடு முழுக்க எவனும் கண்டுக்கிறது கிடையாது அப்படின்ட்டு தான் உண்மையான அதன் பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அவரோட குடும்பத்தோட ஒரு உடன்பிறப்பான உளுத்தம்பருப்பு வந்துட்டான். அவன் அந்த துண்டை போட போயிட்டான். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு அந்த துண்டை அவர் கழுத்துல போடணும்னு போயிட்டான். நமக்கு புரியுது அவன் எதனால தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த துண்டு கழுத்து மேல படாம தலை மேல பட்டு
தலையில இருந்து தோப்பா கயண்டுருச்சுன்னா என்ன பண்றது? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படுதான் செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க. அவர்கள் உழைத்ததனால் தான் நீ முதலமைச்சர். அவர்கள் ரோடா போய் ஒரே ஒரு டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு வீடு வீடாக போய் கேட்டதுனால தான் நீ இங்கே அமர்ந்திருக்கிறாய். உன் குடும்பம் இங்கே செல்வ செழிப்பாக இருந்து கொண்டிருக்கு. இத்தனைக்கும் அவன் குடும்பத்தினரை கூட்டு வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம்னா உன் காலில் வந்து விழணும்னு பார்க்குறான். உன் குடும்பத்தில் உன் பையன் கூட உன் காலில் விழுந்திருக்கானான்னு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் எவ்வளோ ஒருத்தன் வந்து விழ வரான். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகிற வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். குணாவோட செந்தில் தான் நல்லவனும் தோணுது. நல்லா பார்த்துக்கணா என்ன பண்றது, நம்ம லைஃப் குணா அது. அவனை இப்படியா நடத்துவீங்க? இவ்வளவு கேவலமாக நடத்துவீங்க? அதுலேயும் வந்து இந்த பாடல் வேற ஒலிக்கும். இதுதான் பாளையங்கோட்டையிலே பாம்பு புத்தினிலே யாரை பற்றியே இவருடைய தந்தை கருணாநிதி பற்றி. எனக்கு தெரிந்து பாளையங்கோட்டையில் அன்றைய தேதியில் இருந்த மிக கொடிய விஷப்பாம்பு என்றால் அது கருணாநிதியாகத்தான் இருந்திருக்கு. என்ன தற்கு கருணாநிதியை மீறிய ஒரு விஷப்பாம்பு இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அப்போ திமுகவினருக்கு நேற்று நடந்தது ஒரு மிகப்பெரிய அவமானம். இந்த திமுகவினுடைய இந்த 200 ரூபாய் ஊப்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ கடைசி வரைக்கும் நீ கழுவி விட்டுக்கிட்டு கொடி கட்டிக்கிட்டு பேனர் ஒட்டிக்கிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு தான் கிடக்கணும். பல வருஷமா இந்த கட்சியில தான் இருக்கேன். கடைசி வரைக்கும் எனக்கும் வளர்ச்சி இல்லை, என் குடும்பத்துக்கும் வளர்ச்சி இல்லை. இந்த கட்சியில இருக்கேன். ஆனா பாருங்க, இந்த கட்சியில இருக்கவங்க புதுசா ஸ்கூலு காலேஜ் என்னென்னமோ கட்டுறாங்க. ஆனா காலேஜில் படிக்க வைக்கிறதுக்காக தான் ஃபீஸ் இப்போ பிச்சை எடுக்கிறேன். மாநாடுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னாங்க. உங்களால முடிஞ்சது கொடுங்க ஐயா. ஒருத்தன் மாவட்ட செயலாளரானா அவங்களதான் மாவட்ட செயலர் ஆவாங்க. ஆனா நீ காலாகாலத்துக்கு இந்த திமுக கொத்தடிமை 200 ரூபாவுக்கு கழுவி விட்டுட்டு தான் இருக்கணும். ஒருபோதும் நீங்கள் முன்னுக்கு வர முடியாது. அப்போ உங்களெல்லாம் ஒரு நாயா கூட மதிக்கலன்னு நேற்று நீங்க புரிஞ்சிருப்பீங்கல்ல. அந்த நாயை கூட அவனும் பிடிக்கல. ஆனா திமுக ஒருத்தவன் துண்டு போட வந்தோடனே அவனை பிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட திமுக காரனுக்கு இல்லைன்னு அர்த்தம். இது தப்பு இல்ல. இவ்வளோ நாள் உங்களுக்கு நாயா வேலை செஞ்சேன் பாரு, அதான் தப்பு. இப்போதானே உங்களை பற்றிலாம் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே எல்லாம் விட்டு ஓட்டிங்க. ஓ, உன் தலைவன்கிட்ட போய் சொல்லு, எங்களுக்கு கட்சியெல்லாம் வேணாம், நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.